பூமியில் 8வது முறை தடுக்கி விழுந்தவனை பார்த்து பூமி தாய் கேட்டாளாம், 7 முறை ஏற்கனவே எழுந்து நின்றவன் அல்லவா நீனு? எழுந்து நிற்கிறது இருக்குல்ல. நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு சொல்றேன். இன்னைக்கு நைட் முடிஞ்சா பெண்கள் முக்கியமா நான் ஒரு டோர்னமெண்ட் சொல்றேன். just go and watch that tournament. ஒலிம்பிக்ல சாக்ஷி மலிக்னு ஒருத்தங்க, அவங்க பிரான்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. சிந்துவை பத்தி நம்ம பேசுறோம் நிறைய, சாக்ஷி மலிக் பத்தி பேசுறதே இல்லை நாம. அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. மெய்தீண்டல் அந்த போட்டி, மெய்தீண்டல் போட்டியில தான் அவங்க அடிச்சாங்க பிரான்ஸ். இன்னைக்கு போய் லாஸ்ட் அந்த டோர்னமெண்ட் மட்டும் போட்டு பாருங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் சொன்னாங்க வரும் வழியில, மனசு சோர்வா இருக்கும்போது உங்க பேச்ச கேட்பேன் மேடம்னு. நான் சோர்வா இருக்கும்போது என்ன நான் பண்றேங்கிறதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சாக்ஷி மலிக்க பாக்கிறேன், நான் அருணிமா சின்ஹாவை பாக்கிறேன், நான் தோற்று எழுந்து நிற்கின்றவர்களை பார்க்கிறேன். நெவர் கிவ் அப் அப்படிங்கிற வார்த்தையோடு இருக்கக்கூடியவர்கள் எனக்கு உற்சாகத்தை தருகிறார்கள். இந்த எண்ணத்தன்னு சொல்லி திரியிற ஆட்கள் என் பக்கத்திலேயே வர முடியாது. நெகட்டிவா யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் டிராப் தெம். அவங்க கூட கூட இருக்காதீங்க. அண்ண முடியாது, ஒன்னும் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, வேலை சரியில்லை, சூழல் சரியில்லை, ஜுரம் வந்துருச்சு, வேக்சின் கிடைக்கல, நம்பலாமான்னு தெரியல, பயமா இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, காசு இல்லை, இப்படியே சொல்லிட்டே வந்தானா ஒருத்தன் பஸ்ல. ஊட்டி மேல ஏறிட்டு இருக்கு பஸ். ஒன்னும் சரியில்லை, ஒன்னும் சரியில்லை, என்ன ஒன்னும் சரியில்லை. டிரைவர் சொன்னாராம், எல்லாம் சரியா போயிடும், கவலைப்படாது. எப்படி சொல்ற? இப்ப எனக்கு கூட தான் கண்ணு சரியில்லை, நான் ஓட்டல, நான் வண்டி ஓட்டல, நம்பிக்கை தான் என் வாழ்க்கை. உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி. அவங்க சுத்திட்டு இருக்கிறத பார்த்து என்ன நினைக்கிறீங்க? எல்லா பலங்களோடும் இல்லை. வீரன் என்பவன் யார் தெரியுமா? பயத்தை காட்டாதவன். வன்முறையாளனுக்கு வீரனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? வன்முறையாளன் உடனே ஆக்ட் பண்ணுவான், வீரன் ஒரு 2 நிமிஷம் சஸ்டைன் பண்ணுவான், அவ்வளவுதான். எவன் சஸ்டைன் பண்ணிக்கிறானோ அவன் வீரன். உடனே ரியாக்ட் பண்றவன் வன்முறையாளன். ஜஸ்ட் சஸ்டைன் பண்ணி பாருங்க. பெண்களுக்கு சொல்றேன், வலி இருக்குமா? வலி இல்லாதவர்கள் யார்? வலி இருக்குன்னா உயிரோட இருக்கிறோன்னு அர்த்தம். டோன்ட் சஃபர், ஃபீல் த பெயின். ஜஸ்ட் ஃபீல் த பெயின். பெயின் இஸ் சென்சேஷன். ஜஸ்ட் ஃபீல் த பெயின். லிட்டில் மோர் பெண்ட் இஸ் யோகா, அப்படிதானே? பெயின் கொஞ்சம் கடந்து போகும். நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, சங்க இலக்கியம். வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் நம்மை தடுக்க முடியாது என்பதனை எப்பொழுது நாம் நினைத்துக் கொள்கிறோமோ அப்பொழுது அந்த ஃபீல்டை விட்டு நம்ம வெளியேறுவதில்லை. தோல்வி என்பது எது தெரியுமா? தோத்து போறது இல்லைங்க தோல்வி. If you quit the field, it's defeat. ஃபீல்ட குயிட் பண்ணாம இருக்கிறீங்களா? அங்கே நிக்கிறீங்களா? இப்ப பாக்ஸிங் அடிக்கிறாங்க, கீழே விழறோம். அப்படிதான் பேண்டமிக் அடிச்சது. உடனடியே தோத்து போறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையே. என்ன செய்வாங்க? கிட்ட வந்து என்ன செய்வாங்க? 1 2 3 10 எண்ணுவாங்க. இந்த 10 எண்ணிக்கைக்கும் நீ எழ மறுத்தால் தான் தோல்வி அறிவிக்கப்படுமே தவிர, வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுகின்றவர்களுக்கு ஒரு காலமும் தோல்வி கிடையாது என்பதனை நிரூபித்த ஒரு காலகட்டம் தான் இந்த லாக்டவுன் பீரியட் காலகட்டம். இங்கே யார் ஒருவர் ஃபீல்டை விட்டு ஓடி போனார்களோ அவர்கள் தோற்று போனார்கள். இருந்து அதை மாடிஃபை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி மற்ற விஷயங்களிலே இருந்து தாக்கு பிடித்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்தார்கள். சூழல் அப்படித்தான் வந்து சேரும் நமக்கு. ஒரு விஷயத்தை சொல்றேங்க, நான் கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆளு. என்ன பிரச்சனைனா, என்னுடைய என்டர்டைன்மெண்ட் இருக்குல்ல, உங்கள மாதிரி தான் நான். இப்ப பாருங்க, மற்றவர்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அது, ஆனா அதுதான் உங்களுக்கு பிசினஸ். சூப்பர் விஷயம் தெரியுமா? அது படிக்கிறது எனக்கு என்டர்டைன்மெண்ட். ஆனா அந்த என்டர்டைன்மெண்ட் என்ன பண்ணுது? சம்பாதிக்க வைக்குது, செல்வாக்கு தருது, பயணம் தருகிறது,
புகழ் தருகிறது, என்னை நானே இந்த துறையில் நின்று கொள்வதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் தருகிறது. என்ன என்டர்டைன்மெண்டா நான் செய்யற ஒரு விஷயம், பேஷனட்டா நான் செய்யற ஒரு விஷயம் என்னை நிறுத்துகிறது. சரி, என்னை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், பெண்கள் இருக்கிறீங்களா, இன்னைக்கு பெண்கள் தினம் கொண்டாடுறீங்க தானே, நான் ஒரு சூசகமான ஒரு விஷயத்தை சொல்றேன். யாரோ இங்க ஒருத்தங்க வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க, உங்க பேர் வரல, ஒரு ஒயிட் சாரி கட்டிட்டு, ஒரு ஹாஃப் ஒயிட் கலர்ல சாரி கட்டிட்டு ஒரு மேடம் பேசிட்டு இருந்தாங்க. பெண்களை கொண்டாடுங்கள் அவர் தன்னுடைய மெசேஜ்ல சொன்னாங்க. எத்தனை பேர் அதை கூர்ந்து கவனிச்சீங்கன்னு தெரியாது. ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க, எந்த பிசினஸ்லயும் இருங்க, எந்த பிசினஸ்ல வேணாலும் இருங்க, எதுக்காக வந்தோமோ, எந்த காரியத்திற்காக நீங்கள் கிளம்பி வந்திருக்கிறீர்களோ அந்த பிசினஸ கவனமா பாருங்க. அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். எந்த நேரத்திலும் கவனம் சிதறாமல் ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஜெயிக்கிறார்கள். அவங்க பேசின ரெண்டு விஷயம், அந்த பெண் ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒண்ணு, பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆதரவு தாருங்கள், அவர்கள் பறப்பார்கள், அவர்கள் வானத்தில் பறக்கின்ற பொழுது உடன் இருப்பவர்களையும் அழைத்து கொண்டு பறப்பார்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி அது. வளர்கின்ற பொழுது அடுத்தவர்களையும் சேர்த்து அடுத்தவர்களையும் எடுத்துக்கொண்டு வானத்தில் பறக்கக்கூடிய அந்த விஷயம். நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி கொடுத்துறேன். இங்க நிறைய ஆண்கள் இருக்கிறீர்கள். ஆண்கள் இப்ப நான் சொல்ற விஷயத்தை மறந்துடணும். ஒரு ப்ராமிஸ், தலையாற்ற பார்த்தாலே நீ சொல்லு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கு. பெண்கள் மறக்க கூடாது. If you promise, I will tell. ஆண்கள் தான் ப்ராமிஸ் பண்ண, ஏன்னா பெண்கள் இதை மறக்கவே மாட்டாங்க. இப்ப நான் சொல்ல போறதுக்கு சத்தியமா மறக்க மாட்டீங்க. ஆண்கள் ப்ராமிஸ் பண்ணணும், மறந்துருவோம் இந்த ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம்னு. அது சூப்பர் ஆட்கள்ங்க அவங்க. அவங்கள மாதிரி ஒரு நாள் நம்ம சிந்திச்சிட்டா போதுங்க, நம்முடைய பல விஷயங்களுக்கான தீர்வு நமக்கு கிடைச்சிருங்க. அந்த சிந்தனை தான் நமக்கு வரணும். ஐ ரியலி அட்மையர் them. வாழ்க்கையில் பெண்களுக்கு பல சிக்கல்கள் வரும். இந்த ஃபீல்ட்ல நீங்க இருக்கிறீங்கல்ல, எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும், நாட் ஒன்லி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் பெண்களுக்கு சிக்கல்கள் இருக்கு. ஆண்களுக்கு சிக்கல் அவர்கள் உருவாக்கி கொண்டால்தான், பெண்களுக்கு உருவாக்கவே வேண்டாம், போனாலே வரும். அதை சமாளிக்கணும் நாம. பெண்களாக இருந்து ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறது இருக்குல்ல. ஒரு விஷயத்தை சொல்றேன், இப்ப இவர் சார் வந்து இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்காருன்னா, அவர் உட்கார்றதுக்கு பெரிய போராட்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கான்னு சொன்னா 8000 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகுதான் சபையில் ஒரு பெண் உட்கார்வதற்கான சூழலே வந்து சேர்ந்தது. ஒரு பெரிய போராட்டம் இருக்கு நமக்கு. முதல்ல அந்த போராட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். போராட்டத்தை புரிஞ்சுக்கணும். பெண்ணுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன? நான் ஒரு விஷயத்தை கிளியர் கட்டா சொல்றேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகர் சமானமாக எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ரொம்ப கிளியரா நம்ம மனசுல வச்சுக்கணும், நாம வேற, ஆண்கள் வேற. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிசிக் வேற, பயாலஜி உள்ள வேற, சைக்காலஜி வேற. ஹியூமன் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒண்ணு, ஆனா ரெண்டு வேற வேற. இப்படி சொல்லலாம். பெண் பூமி, ஆண் வானம். அவர்களுடைய எல்லை வேற. பெண்ணினுடைய அழகியல், அதனுடைய ஆழம், அதனுடைய ரகசியங்கள், அதனுடைய அழுத்தம், அதனுடைய உயிர்ப்பு தன்மைங்கிறது வேற. பெண் பூமி, ஆண் வானம். வானத்தை பார்க்காம பூமியிலேயே வாழ்ந்துடலாம், ஆனால் வானம் இல்லாமல் பூமி இல்லை. இத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. ஆண்கள் நமக்கு எதிரிகள் கிடையாது. ஆண் சிந்தனை தான் நமக்கு எதிரி. இந்த சிந்தனையை ஆணும் சிந்திக்கிறான், பெண்ணும் சிந்திக்கிறாள். பெண்ணுக்கு ஆதரவான பெண்மொழியை ஆணும் பேசுகிறான், பெண்ணும் பேசுகிறாள். பெண்ணுக்கு எதிரான சிந்தனை தான் ஒழிக்கப்பட வேண்டுமே தவிர ஆண்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை பேஸா வச்சுக்கோங்க. பொது வாழ்க்கையில வரணும்னா இத பேஸா வச்சுக்கோங்க. ஆண்கள் நமக்கு எதிரிகள் கிடையாது. அதே மாதிரி பெண்கள் பற்றி ஏதேனும் ஏற்ற கருத்துக்கள் சொன்னால் அது ஆண்களுக்கு எதிரானது கிடையாது. பேஸ்
இந்த பேஸை யார் ஒருவர் புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். பெண்ணினுடைய சைக்காலஜி இருக்குல்ல, பல நேரங்களில் பெண்ணினுடைய சைக்காலஜில தான் பெண்ணை அடிக்கிறதே, பெண் அடி வாங்குறதே அந்த சைக்காலஜில தான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு முடிச்ச அவிழ்த்து கொடுக்க போறேன். நான் பேசியதை கேட்டதற்கு பிறகு இந்த ஆண்கள் ஒரு விஷயம் மறந்துட சொன்னேன்ல, அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்தாலும் அந்த ஆயுதம் உங்களுக்கு செல்லாது. ஆனா என் பேச்சை இப்ப சபையில கேட்காம சில பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எதிராக இவர்கள் ஆயுதத்தை தூக்கினால் அவர்கள் தப்பிக்க மாட்டார்கள். அதனால்தான் அவர்களை மறந்துவிட சொன்னேன். உங்களுக்கு எதிராக இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு எதிராக அந்த ஆயுதம் செல்லாது. இப்ப நான் அந்த ஆயுதம் என்னங்கறத சொல்லி கொடுக்கிறேன். அந்த ஆயுதத்தை எப்படி எதிர்கொள்வதுன்றது சொல்லி தரேன். பெண்கள் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் பெண்களே, அகம் புறம் என்று பெண்ணுக்கு இரண்டு வாழ்க்கை உண்டு, ஆணுக்கு போலவே. ஆண்கள் இதை புரிஞ்சுக்கணும், பேரன்பு கொண்டு புரிந்து கொள்ளுங்கள். புற வாழ்க்கைக்கு வரக்கூடிய பெண்ணுக்கு பல நேரங்களில் அக வாழ்க்கை மறுக்கப்படுது. பெரிய சவால். புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண் அக வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய சவால். ஆனால் புற வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஆணை கொண்டாடுவதற்கு அக வாழ்க்கையில பெண்கள் கியூ கட்டிட்டு நிக்கிறாங்க. வெளியில போய் ஜெயிச்சுட்டு வர ஆணை கொண்டாடுறதுக்கு அவ்வளவு பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் வெளியில் ஜெயித்து வரக்கூடிய பெண்ணை கொண்டாடுவதற்கு வீட்டிற்குள் ஆண்கள் அவ்வளவாக இருப்பதில்லை. அதனாலதான் அந்த அம்மா சொல்லுச்சு, சப்போர்ட் விமன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வார்த்தை. சப்போர்ட் உமன். உமனை சப்போர்ட் பண்ணுங்க. அவ வராளா? எனக்கு எப்பவுமே சில நேரங்கள்ல நான் மேடையில பேச போறதுக்கு முன்னால சொல்லுவாங்க, இன்றைக்கு ஒரு பெண் பேச்சாளரை அழைத்திருக்கிறோம். ஒரு பெண் பேச்சாளர் பர்வீன் சுல்தானா. சரி, ஒரு ஆண் பேச்சாளரை கூப்பிடுறியே, ஆண் பேச்சாளர்னு சொல்றியா? இவர் ஆண் பேச்சாளர் அப்படின்னு சொல்றியா? ஏன் பெண் பேச்சாளரை மட்டும் பெண் பேச்சாளர்னு சொல்ற? பேச்சாளர்னு சொல்ல, எல்லாம் ஒண்ணுதானே. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் குழந்தைகள் பிறக்கிறார்கள். நம் இந்தியாவில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள். இந்த பயஸ் இருக்குல்ல, ஜெண்டர் பயஸ், பொது வாழ்க்கையில் வருகின்ற பொழுது ஸ்டே ப்ரொஃபஷனல். பெண்களுக்கு நான் சொல்றேன், என் சகோதரிகளுக்கு சொல்றேன், என் மகள்களுக்கு சொல்கிறேன், டோன்ட் பி பர்சனலைஸ்ட் இன் அபிஷியல் மேட்டர்ஸ். ஸ்டே ப்ரொஃபஷனல். அபிஷியல்ல பர்சனல் மேட்டரை கலக்காதவர்கள் தான் ப்ரொஃபஷனலிசத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த சைக்காலஜியை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் இப்பொழுது ஆண்களை மறந்துவிட சொன்ன, பெண்கள் நினைவு கொள்ள சொன்ன அந்த விஷயத்துக்கு வரேன். என்னுடைய அம்மா ஒரு நாள் உட்கார்ந்து ஏதோ டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஏதோ ஸ்பீச் முடிச்சிட்டு வீட்டுக்கு ஒரு 8 மணிக்கு போறேங்க. அம்மா சொன்னாங்க, இங்க வா உட்காருன்னாங்க. உட்கார்ந்துட்டேன். அவங்க அந்த சீரியல் பார்க்கறாங்க. ஐ திங்க் பாலிமர் சேனல்ல வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த சீரியல். உங்களுக்கு தெரியும்ல, நிறைய மேக்கப் போட்டுட்டு ஒரு சீரியல். அவங்க நமக்கு சாமி அப்படின்னாலே ரொம்ப அழகிலாம் கிடையாதுல்ல. நமக்கு தெரிஞ்ச சாமி மேக்சிமம் கேஆர் விஜயா, அப்படிதானேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மாதிரி ரம்யா கிருஷ்ணன் அம்மா சேர்ந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா நம்ம நயன்தாராவையோ இந்த திரிஷா எல்லாம் நம்ம ஏத்துக்கவே இல்லை சாமியா. நம்ம சாமினால நம்ம வேற மாதிரி, நமக்கு வேற மாதிரியான மைண்ட் செட். ஆனா வடநாட்டு பெண்கள் இந்த சாமி வேஷத்துல அவ்வளவு அழகிங்களாம் நின்றுட்டு இருக்காங்க. நான் அந்த படத்தை அவங்களோட உட்கார்ந்து பாக்குறேன். ரொம்ப ஓப்பனா நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். பயங்கர மேக்கப்ல இருக்கிறாங்க, பேரழகிகளா இருக்காங்க. இவ்வளவுதாங்க விஷயம். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க, லைஃப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆதிபராசக்திக்கு துர்கா அப்படின்னு ஒரு பேர் உண்டு, துர்கை. இந்த துர்கா அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சுங்கிறது தான் அந்த சீரியல், அந்த பார்ட் போகுது. எங்க அம்மா உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்காங்க, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். கவனிச்சியான்னாங்க எங்க அம்மா. கவனிக்கிறேன்னு 2 பேருமே சைலண்டா 25 மினிட்ஸ் பார்த்தோம், வித்தவுட் பிரேக். பெரிய உண்மை எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது, அதை அப்படியே பகிர்ந்துக்கிறேன்.
துர்கா மாசுர் அப்படிங்கிற ஒரு ராட்சதன், அரக்கன். அவன் ஒரு காளி பக்தன். வந்து உட்காந்து தவம் செய்யறான். காளி வரா. இவ்வளோ அழகா இருக்கிற காளி அந்த சீரியல்ல. நம்ம காளி வேற. அவ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வரா. அப்படியே ஒரு கொடி மாதிரி அப்படி வந்து அப்படியே காத்துல வந்து அப்படி நிக்கிறா. துர்கா மாசுர் கண்ணை திறக்கிறான். காளி வந்துட்டியான்னு கேட்கிறான். வந்துட்டேன். என்ன வேணும் உனக்கு? எதை கேட்டாலும் தருவாயா? நீ என் பக்தன். உன்னால் நான் நிறைய பலன் அடைந்திருக்கிறேன். உன் தவம் என்னை பலம் செய்திருக்கிறது. நீ நன்றாக இருக்க வேண்டும். என்ன வரம் வேண்டும் கேள். அவன் சொன்னாங்க, ஆதி பராசக்தியை கொல்ல வேண்டும். ஆதி பராசக்தியை கொல்ல வேண்டும். அவ போயிட்டா. சீப்போன்ட்டு போயிட்டா. சொல்ல முடியாதுன்னு போயிட்டா. அப்படிலாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆதி பராசக்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க எத்தனையோ பேர் இருப்பீர்கள், ஆதி பராசக்திகள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் கொல்ல முடியாது. ஆதி பராசக்தியை கொல்ல முடியாது. சக்தியை அழிக்க முடியாது. இதான் கான்செப்ட். அவன் கைய வெட்டி போடுறான். காளி மறுபடியும் வர்றா. சொல்ல முடியாதுங்கிறான். இருக்கு, உபாயம் இருக்கு, சொல். இந்த கைய வெட்டுறான். அவ போயிட்டா. கழுத்தை வெட்டுறாங்க. அம்மாவால தாங்க முடியல. வந்துட்டா. என்னடா வேணும் உனக்கு? ஆதி பராசக்தியை கொல்லணும். உபாயம் சொல். காளிக்கு உபாயம் தெரியும். ஆண்களே, இப்பொழுது காளி சொன்ன ஆதி பராசக்தியை வெல்லுகின்ற உபாயத்தை சொல்ல போகிறேன். தயவு செய்து மறந்து விடுங்கள். சொல்றா, ஆதி பராசக்தியை கொல்ல முடியாது, ஆனால் அவள் பலத்தை குறைக்க முடியும். அவள் பலம் குறைகின்ற பொழுது நீ அவளை கொல்லலாம். அது உன் சாமர்த்தியம். அவள் பலத்தை குறைக்கிறது மட்டும் சொல்லி தரேன்ட்டான். சரி சொல்லு. சொன்னாங்க பாருங்க உபாயம். நீ போருக்கு அவளை கூப்பிடு, ஃபீல்டு கூப்பிடு, வருவா. எல்லார் முன்னாலையும் அவளை உனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு திட்டணும்னு தோணுதோ, எவ்வளவு அவமானப்படுத்தணும்னு தோணுதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவளை பத்தி கெட்டதா சொல்லணுமோ சொல்லு. சொன்னா ஆதிபராசக்தி மிரள்வா. கெட்ட வார்த்தைகளை அவளால் தாங்க முடியாது, அவமானத்தை அவளால் தாங்க முடியாது. நீ அவளை பேசு, அவ பலம் குறைவா பாரு. அப்ப நீ வந்து வாழ சீவு. இவன் ஆரம்பிக்கிறாங்க. அவள் அழகை குறை சொல்கிறான், அவள் ஒழுக்கத்தை குறை சொல்கிறான், அவள் ஆற்றலை குறை சொல்கிறான், அவளுடைய கேரக்டர் அசாசினேட் பண்றான். பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு முன்னால இப்படி எல்லாம் பேசுறானான்னு சொல்லிட்டு அப்படியே பலம் குறைகிறா பாருங்க. அவன் ஆயுதத்தை எடுக்கும் போது சிவபெருமான் வந்து தன் சக்தியை கொடுத்து ஆதிபராசக்தியை மறுபடியும் சக்தி பெற செய்து ஆதிபராசக்தி துர்கா மாசுரை கொள்கிறாள். துர்கா என்கின்ற பெயர் அவளுக்கு வந்து சேருது. இவ்வளவுதான் மேட்டர். இதுல சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு எதிராக அவளை அவமானம் செய்யும் வகையிலே அவதூறை பேசுங்கள். பேசினால் அவள் பலம் குறைவாள். உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், நாம ஆதிபராசக்தின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம முன்னால எந்த அசுரன் வந்து நமக்கு எதிராக எவ்வளவு அவதூறை சொன்னாலும் இதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் சிவபெருமான்களுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரகசியத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 10 நாளைக்கு முன்னால எனக்கு கல்லூரியில ஒருத்தங்க என்ன தேடி வந்தாங்க. அவங்க பேர் அண்ணா. மேடம் தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. 2 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க என்ன பாக்குறதுக்கு. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் பின்னால ஓடுறேன். எதுக்கு வந்தீங்க? 2 மணி நேரம் நின்னீங்க, தேங்க்ஸ் சொல்லிட்டு. நீங்க சொன்னீங்க ஏதோ ஒரு வார்த்தை, அது என்ன காப்பாத்திருச்சு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அந்த சொல். நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு சொன்னாங்க. என்ன சொல்லுன்னு கேட்டேன். இப்போ ஆதிபராசக்திக்காக நான் சொன்ன வார்த்தையும் இதோ அவர் சொல்ல போகிற வார்த்தைக்கும் நடுவுல லிங்க் இருக்கிறதுனால நான் சொல்றேன். அண்ணா சொன்னார், நீங்க ஏதோ ஒரு மீட்டிங்ல பேசுனீங்க, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு அது காரணம். என்ன சொன்னங்க? எல்லாரும் ஒரு நாள் சாக போறோம், லேட்டா வந்தவங்கள வேடிக்கை பார்க்கப்படாது. முக்கியமான மேட்டர் மிஸ் ஆயிரு.
என் கிளாஸ்லயும் அப்படிதான். லேட்டா வந்தா அமைதியா வந்து பின்னால உட்காந்துடணும்னு சொல்வேன் நான். என்னுடைய கிளாஸ் இல்லையா, சொல்லலாம். இது பொது மேடை, சொல்ல முடியுமா? அவங்க சொன்னாங்க, சாவு எல்லாருக்கும் வரும், எல்லாரும் ஒரு நாள் சாவு போறோம். ஆனா நாம சாவணும்ன்ற முடிவோட நம்ம முன்னால சுத்திட்டு இருப்பான் பாரு சில பேர், அவனுங்களுக்கு முன்னால மட்டும் செத்துறக்கூடாது. இவ்வளவுதான் அவர்களுக்கு கொடுக்கிற பதில். ஒருத்தரை வீழ்த்துவதற்கு அவர்களுடைய துஷ்டத்தனங்களால் நான் பாதிப்படையவில்லை என்பதனை காட்டுகின்ற பொழுதே முன்னால் இருக்கின்றவர்கள் வீழ்ந்து போகிறார்கள். அவர்களுக்கு தனியாக எந்த சதிவேலையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பெண்ணிற்கான புரிதல் இருக்குல்ல, அந்த பெண்ணிற்கான புரிதல்ங்கிறது ரொம்ப பெருசுங்க. நான் சமீபத்தில் இந்த பேண்டமிக் பீரியடுக்காக சொல்லிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் சொல்றேன். வாழ்க்கை நம்மை போட்டு துவச்சி எடுத்திருக்கு. நம்ம செஞ்ச பெரிய பிழை என்ன தெரியுமா? சேவிங்ஸ் எல்லாத்தையும் சும்மா இருக்கிறோங்கிறதுனால பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான காரியங்கள்ல பயன்படுத்திட்டோம். இனி சம்பாதிக்கணும். சம்பாதிக்கலனா அடுத்த நாட்கள் அவ்வளவு வளமாக நகராது. பூமியில் 8வது முறை தடுக்கி விழுந்தவனை பார்த்து பூமி தாய் கேட்டாளாம், 7 முறை ஏற்கனவே எழுந்து நின்றவன் அல்லவா நீன்னு. எழுந்து நிற்கிறது இருக்குல்ல, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு சொல்றேன். இன்னைக்கு நைட் முடிஞ்சா பெண்கள் முக்கியமா நான் ஒரு டோர்னமெண்ட் சொல்றேன். ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் தட் டோர்னமெண்ட். ஒலிம்பிக்ல சாக்ஷி மலிக்னு ஒருத்தங்க, அவங்க பிரான்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. சிந்துவை பத்தி நம்ம பேசுறோம் நிறைய, சாக்ஷி மலிக் பத்தி பேசுறதே இல்லை நாம. அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. மெய்தீண்டல் அந்த போட்டி, மெய்தீண்டல் போட்டியில தான் அவங்க அடிச்சாங்க பிரான்ஸ். இன்னைக்கு போய் லாஸ்ட் அந்த டோர்னமெண்ட் மட்டும் போட்டு பாருங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் சொன்னாங்க வரும் வழியில, மன சோர்வா இருக்கும்போது உங்க பேச்ச கேட்பேன் மேடம்னு. நான் சோர்வா இருக்கும்போது என்ன நான் பண்றேங்கிறதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சாக்ஷி மலிக்க பாக்குறேன், நான் அருணிமா சின்ஹாவை பாக்குறேன், நான் தோற்று எழுந்து நிற்கின்றவர்களை பார்க்கிறேன். நெவர் கிவ் அப் அப்படிங்கிற வார்த்தையோடு இருக்கக்கூடியவர்கள் எனக்கு உற்சாகத்தை தருகிறார்கள். இந்த எண்ணத்தன்னு சொல்லி திரியிற ஆட்கள் என் பக்கத்திலேயே வர முடியாது. நெகட்டிவா யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் டிராப் தெம். அவங்க கூட கூட இருக்காதீங்க. அண்ண முடியாது, ஒன்னும் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, வேலை சரியில்லை, சூழல் சரியில்லை, ஜுரம் வந்துருச்சு, வேக்சின் கிடைக்கல, நம்பலாமான்னு தெரியல, பயமா இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, காசு இல்லை, இப்படியே சொல்லிட்டே வந்தானா ஒருத்தன் பஸ்ல. ஊட்டி மேல ஏறிட்டு இருக்கு பஸ். ஒன்னும் சரியில்லை, ஒன்னும் சரியில்லை, என்ன ஒன்னும் சரியில்லை. டிரைவர் சொன்னாராம், எல்லாம் சரியா போயிடும், கவலைப்படாது. எப்படி சொல்ற? இப்ப எனக்கு கூட தான் கண்ணு சரியில்லை, நான் ஓட்டல, நான் வண்டி ஓட்டல, நம்பிக்கை தான் என் வாழ்க்கை. உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி. அவங்க சுத்திட்டு இருக்கிறத பார்த்து என்ன நினைக்கிறீங்க? எல்லா பலங்களோடும் இல்லை. வீரன் என்பவன் யார் தெரியுமா? பயத்தை காட்டாதவன். வன்முறையாளனுக்கும் வீரனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? வன்முறையாளன் உடனே ஆக்ட் பண்ணுவான், வீரன் ஒரு 2 நிமிஷம் சஸ்டைன் பண்ணுவான், அவ்வளவுதான். எவன் சஸ்டைன் பண்ணிக்கிறானோ அவன் வீரன். உடனே ரியாக்ட் பண்றவன் வன்முறையாளன். ஜஸ்ட் சஸ்டைன் பண்ணி பாருங்க. பெண்களுக்கு சொல்றேன், வலி இருக்குமா? வலி இல்லாதவர்கள் யார்? வலி இருக்குன்னா உயிரோட இருக்கிறோம்னு அர்த்தம். டோன்ட் சஃபர், ஃபீல் த பெயின். ஜஸ்ட் ஃபீல் த பெயின். பெயின் இஸ் சென்சேஷன். ஜஸ்ட் ஃபீல் த பெயின். லிட்டில் மோர் பெண்ட் இஸ் யோகா, அப்படிதானே? பெயின் கொஞ்சம் கடந்து போகும். நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, சங்க இலக்கியம். வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் எப்பவுமே சொல்றேன், இந்த சாக்ஷி மலிக் இருக்குல்ல, இன்னைக்கு போய் பாருங்க, 20 செகண்ட் இருக்குங்க அந்த பொண்ணு கிட்ட. எனக்கு இந்த ஹாலினுடைய ஓனர் ஒரு விஷயம் சொன்னார். இந்த ஹால் அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. வாட் a passionate fellow. ஒரு விஷயத்தை வச்சிட்டு இருக்கு, காலியா கிடக்குது, ஒருத்தங்க வரமாட்டேங்கிறாங்க,
1.5 ஏக்கரா வாங்கி பண்ண, அப்புறமா இன்னொரு 1 ஏக்கரா வாங்கி பண்ண, என்னென்னமோ கட்டி வச்சிருக்கிறேன், எதுக்குமே ஆள் வர மாட்டேங்குது. ஆனா அந்த உற்சாகத்தோட அந்த 70 வயது இளைஞன் இங்க நின்னுகிட்டு உங்ககிட்ட பேசின எனக்கு அது மோட்டிவேஷன். forget about his கல்யாண மண்டபம்லாம், just take that seed. அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 52 சனிக்கிழமை, ஒரு வருஷத்துக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை, அது இல்லாம 552 நாட்கள் இருக்கு நடுவுல. அவர் எப்படி விரிச்சு சொன்னாருங்க அத? சில பேர் இருக்கிறாங்க தெரியுமா, பெரிய விஷயங்களும் சாதாரணமா சொல்லுவாங்க, சில பேர் சாதாரண விஷயங்களும் பெருசா சொல்லுவாங்க தெரியுமா. காலையில ஒரு வீடியோ கேட்டங்க, நோய் இல்லாம நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு என்னங்க மெஷர்மெண்ட்? மெஷர்மெண்ட் என்னது? ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல மெஷர்மெண்ட் என்ன தெரியுமா? நம்ம நோய் இல்லாம இருக்கிறோம்ன்றதுக்கான மெஷர்மெண்ட் என்ன தெரியுமா? நீ உற்சாகமாக இருக்கிறாயா, நீ நோய் இல்லாமல் இருக்கிறாய், அவ்வளவுதான். இனி காலையில எழுந்திருச்சு நான் வேலைக்கு போனோம், நீ புறப்பட்டியா, நோய் இல்லாம இருக்கிற. அந்த உற்சாகம் இருக்குல்ல, அந்த பேஷனேட் இருக்குல்ல, that is called health, nothing but. சாட்சியம் அளிக்க பாருங்க, 2 ரவுண்டு, 2 ரவுண்ட்ல ஒரு ரவுண்ட்ல அவ ஜெயிக்கிறா, ஒரு ரவுண்ட்ல அப்போனன்ட் ஜெயிச்சிட்டா. 3rd ரவுண்டுங்க, நீங்க போட்டு பாருங்க. எனக்கு உடம்பு சிலிர்க்குது சொல்லும் போதே. 6 பாயிண்ட் அவ எடுத்துட்டாங்க, 6 பாயிண்ட். இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்கு, 20 செகண்ட் இருக்கு, அவ எடுத்துட்டா. அந்த 20 செகண்ட் தான் இப்போ நிரூபிக்க போகுது. 6 பாயிண்டோட முடியுதா, 0ல முடியறாளா? இவ 0. உடம்பு சிலிர்க்குதுங்க எனக்கு. அவ என்ன தெரியுமா பண்ணா? 20 செகண்ட அவ மூளைக்கு கொண்டு போறாங்க, 20 செகண்ட மூளைக்கு கொண்டு போறா. 10 செகண்ட்ல ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி பாருங்க, க்ளோஸ் அப்ல பாருங்க. 10 செகண்ட் அவ ப்ரிப்பேர் ஆகுறாங்க, விடக்கூடாதுங்கிறதுல ப்ரிப்பேர் ஆகுறா. அடுத்த 10 செகண்ட் இருக்குல்ல, அந்த 10 செகண்ட்ல முதல் 8 செகண்ட்ல என்னதான் உடம்புல அவளுக்கு சாமி வந்துச்சோ, முன்னால இருக்கிற ஆள தூக்கி 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 போட்டா பாருங்க. 8 பாயிண்ட், 8 பாயிண்ட்ங்க. கடைசி 2 வினாடி இருக்குங்க, அந்த 2 வினாடியில அவ பாயிண்ட் எடுத்துக்காம பாத்துக்கிட்டாங்க, ஜெயிச்சிட்டா. லாஸ்ட்ல நான் ஒன்னு சொல்றேன், there is a hope, even in last breath there is a hope. வீட்டுக்கு போய் ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க. ஒரு டம்ளர்ல ஒரு தண்ணி, குடிக்கிற தண்ணி போட்டுட்டு வழிய கூடாது, வழிச்சுன்னா செத்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிருந்தேன். ஒரு சொட்டு வழிஞ்சிருந்தாலும் செத்துட்டோம்னு அர்த்தம். போட்டுறணும். போட்டுட்டு உங்க வீட்டுக்காரரையோ இல்ல வீட்டுக்கார அம்மாவையோ குழந்தையோ யாரையோ கூப்பிட்டு அல்ல இன்னொரு சொட்டு போட முடியுமான்னு பாருங்களேன். நீங்க எங்க நின்னுட்டீங்களோ அங்க ஒரு 2-3 சொட்டு போடலாம். அதுக்கப்புறம் மோதிரத்தை கழட்டி போட்டாருங்க அவரு. 3 மோதிரம் போச்சு உள்ள. பின் இருக்குல்ல குண்டூசி, அது ஒரு 10 குண்டூசி போட்டார், போச்சு, தண்ணி வழியல. காயின்ஸ் இருக்குல்ல, காயின் போட்டாருங்க, வழியல தண்ணி. என்ன காட்டுது? நீங்க எங்க விட்டுட்டீங்களோ அதிலிருந்து இதுவரைக்கும் ஓடி வந்த ஓட்டத்தை ஓடலாம். வாழ்க்கை அவ்வளவு சூழலை உங்களுக்கு தருகிறது.